அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். நியூ இயருக்கு காலையில் எழுந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சில பேர் சாமிக்கு என்னென்ன பழம் இந்த மாதிரிலாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. உப்பு, மஞ்சள், தண்ணி, காசு, பணம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டோம். உப்பு, மஞ்சள் மட்டும் வாங்கி வச்சுட்டு காசு மட்டும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி கோயிலுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் தான் போக முடியும். காலையில் பார்த்தோன்னா எந்திரிச்சனே கோலம் போட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கே வேலையாயிடுது. காலையில் எழுந்திரிச்சனே நாங்கள் இன்றைக்கி என்ன சமையல் வைக்கலாம்னு பிளான் பண்ணோம்னா வெஜிடபிள் பிரியாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு உரிக்கிறதுக்கே பாதி போடுன்னு ஆயிரும். கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கடுத்து இன்றைக்கி அத்தை வீட்டிலேருந்து எப்போயுமே வழக்கம் போல் இட்லி, சட்னி கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்த இட்லி இருந்துச்சு, சட்னி, சாம்பார் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வேலையை பார்க்கலான்னு பார்த்தோம். வெங்காயம் தீர்ந்து போச்சு. வெங்காயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஓடினேன். இவன் என்னமோ செல்லை தூக்கிட்டு என் பின்னாடியே ஓடி வந்துட்டா வீடியோ எடுக்கிறான்னு. அங்கே ஒரு பாட்டி கத்துறாங்க, அடியே செல்லை கீழே போட போகிற, செல்லை கீழே போட போகிற, உன் மகன் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே வரா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்கள் ஏரியா. 4 கிலோ 100 விற்றாங்க. 2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் அந்த போகிற பாதையிலே அந்த ஆப்போசிட் தான் நியூ பஸ் ஸ்டாண்டு, பெரியவளம் நியூ பஸ் ஸ்டாண்டு. இந்த சைடில் பெரிய லைன் போகும். இங்கேருந்து பார்த்தாலே உள்ளே பஸ் நிற்கிறதெல்லாம் தெரியும். அங்கிட்டு தான் நியூ பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வீட்டோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம் தான். ஒரு சாதாரண இடம் மட்டுமே ஒரு சென்டே 12 லட்சம் இந்த ஏரியாவில். அதனால் வீட்டோடைய விலையெல்லாம் அதிகம்தான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நான் காயெல்லாம் அறுக்கிறதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடெலாம் எடுத்தாச்சு. நான் பாப்பா வெங்காயம் உரிவில்லைன்னு சொன்னதுக்கு வெங்காயம் உரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேரட்டும் பீன்ஸையும் அறுத்தாங்க. அது பேக் சைடில் அறுத்தாங்க. சர்வாவும் கொடுத்துட்டு அந்த பிள்ளை அறுக்க சொன்னால் நல்லா பெருசாக அறுத்து விட்டுருச்சு. நான் சொல்லிட்டேன் வெஜிடபிள் பிரியாணிக்கெலாம் இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொன்னேன். 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறையா மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி ஒரு மெத்தடில் செய்கிறேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் எலுமிச்சம்பழம் போடலை. ஆனால் போடணும்னு நினச்சது. சட்டியில் வச்சா தான் எலுமிச்சம்பழம் போட்டால் நல்லாயிருக்கும். குக்கர்லன்னா அது புளிஞ்சு விட்டோம்னா அரிசி விதையாக இருக்கனால அதனால் போடலை. நமக்கு எல்லா ஜாமானுமே எடுத்து வச்சாச்சு. குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நம்ம சட்டியில் தான் பிரியாணி வச்சா நல்லா தான் இருக்கும். சரி, இன்றைக்கி வேகமாக வைக்கிறதுனால குக்கரில் வைக்கிறேன். எண்ணெயும் நம்ம நெய்யும் ஊற்றி இங்கே நெய்யும் இங்கே சூடாகிட்டு இருக்கிறப்பே நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒரு சைடில் அரைச்சிக்கிடுவேன். நான் ஃபஸ்ட்டே அரைச்செல்லாம் வைக்க மாட்டேன். அடுப்பில் அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டே இருப்பேன். சைடில் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். பட்டை, கிராம்புலாம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா தாளிக்கிறப்ப போடுவாங்க. ஆனால் நான் தாளிக்கிறப்ப போட மாட்டேன். அரைக்கிறப்பே நல்லா அரைச்சிருவேன். இது எனக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தது ஒரு முஸ்லீம்காரவங்க தான். நாங்கள் இருந்த வீட்டு பக்கத்தில் முஸ்லீம்காரவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு பிரியாணி எப்படி வைக்கணும்னு சொன்னாங்க. அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அது நல்லா தான் வரும். அடுத்து புதினா. ஃபஸ்ட்டு நம்ம புதினா எண்ணெயை வச்சோன்னே புதினா போடுறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பச்சை மிளகா போட்டுறேன். அதுக்கடுத்து அரைச்சி வச்ச வெங்காயம், வெள்ளைப்பூடு போடுறோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா பெரிய வெங்காயத்தை அறுத்து போட்டு தாளிப்பாங்க. நான் பெரிய வெங்காயம் போட மாட்டேன். சின்ன வெங்காயமே நான் நிறையா அரைச்சிருவோம். வெள்ளைப்பூடு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி நல்லா வதக்கி விட்டுக்கணும். பிரியாணி டேஸ்ட் எப்படி கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த கலர் சேஞ்சஸ் ஆகிற வரைக்குமே ஒரு பொருளையும் நல்லா அடிப்பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னா தக்காளி நம்ம எப்போயுமே அறுத்து தான் போடுவேன். இந்த தடவை நான் என்ன பண்ணிட்டேன்னா தக்காளியை சும்மா ஒரு 4 தக்காளி மட்டும் என்ன செய்யணும்னா லைட்டாக 1-2 அரைச்சி நல்லா வதங்கினே என்ன செய்யணும்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம மூடி வைக்கலாம். இல்லாட்டி வதக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அடுப்பை குறைக்க கூட்ட இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து தனி மிளகாத்தூளும் அதிலே போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கடுத்து தயிரும் போட்டு கிண்டி விட்டாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு தயிர் ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டிட்டு நம்ம பிரியாணி அரிசி ஆக்குறோம்னா இப்போ 1 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி அரிசிலாம் வைக்கலை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி எப்போயுமே பொன்னி அரிசி யூஸ் பண்ணோம்ல அதை தான் இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். தயிர் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றுனே தண்ணி ஊற்றிடணும். இல்லாட்டி தயிர் மோராகி கெட்டு போயிடும். உடனே 2 கிண்டு கிண்ணனே டக்குன்னு தண்ணி ஊற்றிடணும். பாப்பா அடுத்த கேரட் போடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம், தக்காளி வதக்கனே கேரட்டும் பீன்ஸும் போடுறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுற பின்னாடி தான் எனக்கு ஞாபகம்
அதுக்கடுத்து அந்த கேரட்டும் இதுவும் போட்டேன். அதுக்கடுத்து அரிசி போட்டேன். நம்ம கொதிக்க விட்டு தண்ணி கொதிக்க விட்டு அரிசி போட்டோன்னே டக்குன்னு ஒரு விசில் வேகமாகவே வந்துடும். அதுக்கடுத்து நம்ம உப்பு எல்லாமே இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக ஒரு விசில் போதும். ஒருத்தவங்க அரிசிலாம் 2 விசிலு அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விடுவாங்க. எங்கள் குக்கரில் நான் ஒரு விசில் விட்டாலே போதும். அங்கே விசில் வரவங்களையும் நம்ம என்ன செய்யலாம், சைடில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வளர்க்குறது, சாம்பாரை தாளிக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். எங்களுடைய சமையல் கட்டு வந்து இது ஒரு கொஞ்சம் பழைய காலத்து வீடுனால மேலே வந்து டைல்ஸே ஒட்டலை. நான் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஆன்லைனில் வாங்கி தான் ஒட்டினேன். 1 இயர் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த அடுப்பு பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து திருப்பி மாற்றணும். விசில் வந்துடுச்சு. சாப்பாடை திறந்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கலர் வந்து மட்டும் நீ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா பாப்பா செய்கிறப்பே சொல்லிட்டாங்க, எனக்கு காரமாக மட்டும் வச்சிடாதீங்கம்மா, காரமாக வச்சா என்னால் சாப்பிட முடியாதுன்னாங்க. என்னுடைய சமையல் எப்போயுமே சாப்பிட்றவங்க சொல்கிற ஒரே வார்த்தை காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பாப்பாக்கா சொல்லிவிட்டு காரத்தை இன்றைக்கி கம்மியாக தான் போட்டேன். சாப்பாடு செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சாப்பாடு ஒட்டாமல் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் பச்சடி மட்டும் தான் வச்சு சாப்பிட்டோம். பக்கத்தில் ஒரு சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அது என்னமோ சாம்பார் சாதம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதனால் வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி சிக்கன் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் நியூ இயர் அன்றைக்கி வைக்கக்கூடாதுன்னு சொன்னனால வைக்கலை. நாங்கள் இது தான் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நியூ இயருக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.